இலங்கையை பொறுத்தவரையிலே பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதில், அதாவது இந்த வருடம் தேர்தல் நடைபெற்றே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் இருந்ததிலிருந்து பல்வேறுபட்ட தேர்தல் தொடர்பான விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே இந்த கட்சிகளுக்குள்ளேயே இருக்கின்ற பிளவுகளும் இப்பொழுது அதிகளவாக பரந்தளவிலே பிளவுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒவ்வொரு கட்சிகளுக்குள்ளேயும் கூட்டணிகளுக்குள்ளேயுமே பலதரப்பட்ட முரண்பாடுகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தேசிய கட்சிகளாக இருக்கலாம், அதே நேரத்தில் பிராந்திய கட்சிகளாக இருக்கலாம். குறிப்பாக வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியாக இருக்கலாம், மலையகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சியாக இருக்கலாம். இப்படியாக கட்சிகளுக்குள்ளேயே இருக்கின்ற முரண்பாடுகளையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படியாக ஒரு ஆரோக்கியமான செயற்பாடாக இருக்க போகிறது என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கின்ற ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. இதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கின்ற வேளையிலே அதிகளவாக சொல்லப்படுகின்ற ஒரு விடயம், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கட்சிகளை பிரித்தாடும் செயற்பாடுகளை சிறப்பாக செயல்படுத்தி வருகிறார் என்கின்ற ஒரு பேச்சும் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எது எவ்வாறு இருப்பினும் கட்சிகளுக்குள்ளேயே இப்பொழுது பல்வேறுபட்ட பிளவுகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, புதிய புதிய கட்சிகள் எல்லாம் இந்த ஜனாதிபதி தேர்தல் அல்லது பாராளுமன்ற தேர்தலை நோக்கி தங்களுடைய களங்களை எடுத்து வைப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இப்படியாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலே நாங்களும் இன்றைக்கும் அதை பற்றிய நிறைய விடயங்களை பேசப் போகிறோம். சமர்க்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் நேயர்களே, மற்றும் ஒரு சமர்க்களம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்திருப்பதிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. வழமை போலவே இன்றைய சமர்க்களம் நிகழ்ச்சியிலும் நாங்கள் ஒரு அரசியல் பிரதிநிதியை தான் அழைத்து வந்திருக்கிறோம். பல்வேறுபட்ட விடயங்கள் இருக்கிறது பேசுவதற்கு. அதற்காக இன்றைக்கு எங்களுடைய கலையகத்துக்கு வருகை தந்திருக்கிறார் பிரபா கணேசன் அவர்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அதே நேரம் பிரதியமைச்சருமாக இருந்திருக்கிறார். அதே நேரத்திலே ஜனநாயக மக்கள் காங்கிரசினுடைய தலைவருமாக இருக்கிறார். நாங்கள் அவரை வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். மிகுந்த வேலைப்பழுக்களுக்கு மத்தியில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததுக்கு நாங்கள் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரடியாகவே கேள்விகளுக்குள் செல்லலாம். நீண்ட காலமாக பிரபா கணேசன் என்பவரை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. என்ன நடந்தது? இப்பொழுது பிரபா கணேசன் யார் பக்கம் நிற்கின்றார்? பிரபா கணேசன் இப்பொழுது மக்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். என்னை சில காலமாக காணவில்லை என்று நீங்கள் சொல்வது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. மாறாக நான் மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, 2010ஆம் ஆண்டு நான் எனது தாய் கட்சியான ஜனநாயக மக்கள் முன்னணியிலிருந்து பிரிந்த பிறகு எனது கட்சியின் பதிவு தாமதமாக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் எங்களது கட்சி உத்தியோகபூர்வமாக தேர்தல் ஆணையாளரால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 2022ஆம் ஆண்டுக்கு முன்பு நாங்கள் நடத்திய அரசியலிலே வேறு பல கட்சிகளின் சின்னங்களிலே நாங்கள் போட்டியிட வேண்டி வந்ததினால் அவர்களது கொள்கைக்கு அமைய செல்ல வேண்டிய சில காரணங்களினால் பிரகாசிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படவில்லை. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. எங்களது கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தபால் பெட்டி சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது எங்கள் அரசியல் கட்சியை பொறுத்தவரையிலே நாங்கள் கடந்த 2 வருட காலமாக கட்சியின் உட்கட்டமைப்பை சரியான முறையில் செய்து வருகிறோம். அதாவது நாட்டில் இருக்கும் 22 தேர்தல் மாவட்டங்களில், அதாவது தேர்தல் என்று பொது தேர்தல் என்று சொல்லும்பொழுது 22 மாவட்டங்கள் தான். இந்த 22 மாவட்டங்களிலும் எங்களது கட்சியின் செயல்பாடுகளை சரியான முறையில் அந்த கட்டமைப்பை உருவாக்கி வருகிறோம். அந்த அடிப்படையிலே இப்பொழுது பல மாவட்டங்களில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் கேட்டது போன்று இன்னும் யார் பக்கம் நாங்கள் செல்வதை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை. மாறாக மக்கள் பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம், மக்களும் எங்கள் பக்கத்தில் நிற்கிறார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மக்களின் பக்கம் நிற்கின்றீர்கள் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இதில் இன்னொரு விடயத்தை நாங்கள் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இலங்கையிலே தேர்தல் மாவட்டங்கள் 22 தேர்தல் மாவட்டம் இருக்கிறது. 22 தேர்தல் மாவட்டத்திற்கும் உங்களுடைய கட்சி பரந்துபட செல்கிறது என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். எவ்வாறான திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள்? குறிப்பாக இலங்கையை பொறுத்தவரையிலே வெவ்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். இவர்களுக்கெல்லாம் ஒரு தீர்வை வழங்கக்கூடியதாக அல்லது இவர்களுடைய தீர்வு திட்டங்களை எடுத்துச் செல்லக்கூடியதாக எவ்வாறான முன்னேற்பாடுகள் உங்களிடத்தில் இருக்கிறது? உண்மையில் எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் கூட எங்களது கட்சியிலே தலைவராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். பொதுச் செயலாளராக டாக்டர் சுரேஷ் கங்காதரன் இருக்கின்றார். அதேபோல் தேசிய அமைப்பாளராக நிலுக்ஷகுமார் என்று சொன்ன சிங்கள ஒருவர் இருக்கிறார். உபத்தலைவராக ஒரு ஜிஃப்ரி என்ற ஒரு முஸ்லீம் சகோதரர் இருக்கிறார். அதேபோல் பிரதி தலைவராக
நீங்கள் எல்லோரும் அறிந்த நல்லையா குமரகுருபரன் இருக்கிறார். ஆகவே எங்களது கட்சியை ஒரு தனிப்பட்ட இனத்துக்கான கட்சியாக கொண்டு போகாமல் பரந்துபட்ட தேசிய கட்சியாக மாற்றுவதே எனது நோக்கமாக இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கித்தான் இப்பொழுது நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நீங்கள் கேட்டது போன்று பல பிரதேசங்களுக்கு தனிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. கொழும்பில் வாழும் மக்களுக்குள்ள பிரச்சனை நுவரெலியா மாவட்டத்தில் இல்லை. அதேபோல் வடக்கில் வாழும் மக்கள் பிரச்சனை கிழக்கில் இல்லை. ஆகவே பிரதேச ரீதியான பல பிரச்சனைகளை நாங்கள் அடையாளம் கண்டு அந்தந்த மாவட்டங்களில் நாங்கள் மாவட்ட தலைவர்களை நியமித்து அந்த மாவட்ட தலைவர்களின் ஊடாக இவ்வாறான பிரச்சனைகளை நாங்கள் அணுகி அதற்கான தீர்வுகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு தந்து கொண்டு இருக்கின்றோம். அதேபோல் எதிர்காலத்திலும் இவ்வாறான செயல்பாடுகளை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதாவது ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் குறிப்பாக மலையகத்திலும், அதாவது மலையகத்திலும் அதே நேரம் கொழும்பிலும் ஓரளவுக்கு அறியப்பட்டிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் இன்னும் அறியப்படாமல் தானே இருக்கிறது. இல்லை, கடந்த தேர்தலில் கூட வன்னி மாவட்டத்தில் நான் போட்டியிட்டேன். ஆனால் என்னால் வன்னி மாவட்டத்திலே வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட வன்னி மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு என்னை நன்றாக தெரியும், ஜனநாயக மக்கள் காங்கிரஸை நன்றாக தெரியும். அதேபோல் இப்பொழுது அப்படி அல்ல நிலைமை. இப்பொழுது யாழ் மாவட்டத்திலும் கூட எங்களது கட்சியின் தலைவர்கள் நியமிக்கப்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வன்னி மாவட்டத்திலும் சரி, அதேபோல் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை மாவட்டங்களிலும் கூட எங்களது செயல்பாடுகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதேபோல் தென்னிலங்கையில் சிங்கள பகுதி அனுராதபுரம் மாவட்டம், பொன்னேரம் மாவட்டத்திலும் கூட கட்சி தலைவர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே எதிர்வரும் பொது தேர்தல் வந்தால் நிச்சயமாக எங்களது பலத்தை காணக்கூடியதாக இருக்கும். இல்லை, இதில் தான் ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வேளையிலேயே வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே அங்கே பாரம்பரியமாக பல கட்சிகள் இருக்கிறது, தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் இருக்கிறது. ஏனைய சிங்கள பிரதேசங்களில் பார்க்கின்ற வேளையிலே தேசிய கட்சிகள், பல தேசிய கட்சிகள் இருக்கிறது. மலையகத்தை பொறுத்தவரையிலேயே உங்களுடைய தாய் கழகம் இருக்கிறது, அதை தாண்டி வேறு சில மலையக கட்சிகள் எல்லாம் இருக்கிறது. இவற்றையெல்லாம் தாண்டி ஜனநாயக மக்கள் காங்கிரஸால் ஒரு மக்கள் மனதிலே மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை உங்களிடத்தில் இருக்கிறது. நிச்சயமாக கடந்த காலங்களிலே அரசியலில் ஈடுபட்டவர்கள் செய்த ஊழல் மோசடிகள், மக்கள் பணத்தை கொள்ளையடித்தது, அதிகார துஷ்பிரயோகம் போன்ற பலவற்றை மக்கள் பார்த்துத்தான் அரகல போராட்டத்திற்கு மக்கள் வெளியே வந்தார்கள். இன்று மக்கள் நேர்மையான ஒரு அரசியல் செய்யக்கூடிய ஒருவர்களை பலரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லது நேர்மையான அரசியல் செய்யக்கூடிய ஒரு நேர்மையான ஒரு கட்சியை தேவை என்ற எண்ணத்தில் அவர்கள் இன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பல இளைஞர்கள் எங்களது கட்சியிலே இணைந்திருக்கிறார்கள். எங்களது கட்சியை பொறுத்தவரையிலே நான் என்றையும் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. நான் மாகாண சபையில் 2 முறை இருந்தேன், பாராளுமன்றத்தில் இருந்தேன். ஒரு குறுகிய காலம் பிரதி அமைச்சராக இருந்த காலத்திலே மக்கள் பணத்தை நான் கொள்ளையடித்ததில்லை, ஊழல் செய்ததில்லை. நேர்மையான முறையிலே நான் எனது அரசியலை கூட அடகு வைத்து மக்களின் அபிவிருத்திக்காக, குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் இருக்கும் தமிழ் பாடசாலையின் அபிவிருத்திக்காக நான் எனது அரசியலை அடகு வைத்து கூட நான் செயல்பட்டிருக்கின்றேன். ஆகவே என்னை பற்றி மக்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே அதே போன்ற இளைஞர்களை இனி எதிர்காலத்திலே நான் எந்த ஒரு தேர்தலிலையும் போட்டி போடுவதாக எனக்கு எண்ணமில்லை. அதே நேரத்தில் பல இளைஞர்களை, நேர்மையான இளைஞர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும், நேர்மையானவர்களை, படித்தவர்களை அரசியல் கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து எனது கட்சியை நல்ல ஒரு தேசிய கட்சியாக மாற்றி ஊழலற்ற நேர்மையான ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்கி நல்ல இளைஞர் சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இப்பொழுது நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். இதில் 2 விடயங்கள் இருக்கிறது. முதலாவது விடயத்தான் நான் இந்த விடயத்தை கேட்கலாம். இனி எந்த தேர்தலிலும் போட்டியிடுகின்ற எண்ணப்பாடு எனக்கு இல்லை என்று சொல்லியிருந்தீர்கள். இனி வரப்போகின்ற, அதாவது இப்போ பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டால் பொது தேர்தலிலும் போட்டியிட மாட்டேன். எந்த தேர்தலிலும் நான் போட்டியிடுவதாக எனக்கு எண்ணமில்லை, போட்டியிடப் போவதும் இல்லை. அதே நேரத்தில் தேர்தல் போட்டியிட்டு தான் பாராளும் செல்ல வேண்டும் என்ற நிலைமையும் இல்லை. வேறு வழிகள் இருக்கிறது அல்லவா? ஆகவே வரட்டு பார்ப்போம். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம், அந்த அறகலை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அறகலை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஊழல்வாதிகளுக்கு எதிராக இளைஞர்கள் திரண்டெழுந்தார்கள் என்கின்ற ஒரு விடயம் சொல்லியிருந்தீர்கள். இதே நிலைமை நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர், இந்த அறகலை எல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மீது தேவையில்லாத அவதூறுகளை பரப்புகிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். 2 கருத்துக்களுக்கு முரண் இருக்கின்றது. நான் அப்படியான ஒரு கருத்தை நான் எப்பொழுதும் தெரிவித்ததில்லை நான் நினைக்கின்றேன். அப்படியான ஒரு கருத்தை நான் கூறவில்லை. மாறாக கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பொழுது அந்த கூட்டணியில் நான் இருந்தேன்.
அந்த கூட்டணி இருக்கும் பொழுது நான் அவருக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. அதேபோல் அவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு அபிவிருத்தி பாதையை பார்க்கும் பொழுது அந்த அபிவிருத்தி பாதையிலே சரியான முறையிலே கொழும்பு போன்ற பல பிரதேசங்களில் நல்ல ஒரு அபிவிருத்தியை செய்து காட்டியிருந்தார். ஆகவே அந்த நம்பிக்கையிலே நாடு முழுவதும் அப்படியான அபிவிருத்தி ஏற்படும் என்ற நம்பிக்கையிலே தான் அவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தோம். ஆகவே நான் கோட்டாபாய ராஜபக்சவோ மஹிந்த ராஜபக்சவின் கட்சியை சார்ந்தவன் அல்ல. எனக்கு ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் இருக்கிறது. ஆகவே அந்த நம்பிக்கையிலே நாங்கள் அவருக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்து அவருக்கான வாக்குகளை திரட்டி கொடுத்திருந்தோம். இருந்தாலும் கூட அந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பின்பு அவர் எந்த ஒரு அரசியல்வாதி இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம் நீங்கள் மனோ கணேசன் பற்றி சொல்லியிருந்ததால் நான் இந்த விடயத்தை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் இணைந்து செயற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இல்லை, அப்படியான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் கூட மனோ கணேசன் சகோதரர் அவரோட உறவு சகோதர முறைமையில் நல்ல சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அரசியல் ரீதியாக சில முரண்பாடுகள் எனக்கும் அவருக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒரு தமிழ் தேசியத்தை நோக்கிய பயணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். என்னை பொறுத்தவரையில் நான் அபிவிருத்தியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். இரண்டு தண்டவாளங்கள் தான், அதுவும் தேவை இதுவும் தேவைதான். ஆகவே அந்த அடிப்படையில் அபிவிருத்தி அரசியலை செய்வது தான் எனது நோக்கமாக இருக்கின்றது. நேர்மையான அபிவிருத்தி அரசியல். தமிழ் தேசிய பேசுவதற்கு மனோ கணேசன் போன்று பலர் இருக்கிறார்கள், சுமந்திரன் இருக்கிறார்கள், ஸ்ரீதரன் இருக்கிறார்கள், பலர் இருக்கிறார்கள். ஆகவே அந்த தமிழ் தேசியத்துக்கு நான் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தாலும் கூட அந்த கொள்கைகளுக்கு நான் ஆதரவு தெரிவிக்கின்றேன். ஆனால் அபிவிருத்தி என்று சொல்லும் பொழுது எமது மக்களுக்கான அபிவிருத்தியை நாங்கள் சரியாக செய்யாவிட்டால் வேறு மாற்று இனங்கள் எங்களது அபிவிருத்தியையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆகவே இந்த ஒரு இனத்துக்கும் நான் எதிரி அல்ல. ஆனால் எங்களது இனத்துக்கு வர வேண்டிய எமது மக்களுக்கு வர வேண்டிய அபிவிருத்தி சரியான முறையில் வர வேண்டும் என்பதில் நான் மிகவும் கவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். இதே நேரத்தில் நான் இன்னும் ஒரு விடயத்தை கேட்கலாம். அது குறிப்பாக நீங்கள் இந்த விடயத்தை சொன்னபடியால் நான் கேட்கின்றேன். நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். கொழும்பு மாவட்டத்துக்கு தமிழ் பிரதிநிதித்துவம் தேவையா, அதே நேரத்திலே அல்லது தமிழ் பிரதிநிதித்துவம் தேவையா அல்லது நேர்மையான ஊழலற்ற பிரதிநிதித்துவம் தேவையா என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இதை யாரை சாடி இதை சொல்லியிருந்தீர்கள்? நான் உண்மையிலே பார்க்கின்றேன், கடந்த 2015ஆம் ஆண்டு நான் தேர்தலில் போட்டியிடவில்லை. 2010ஆம் ஆண்டு கொழும்பு மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருந்தேன். 15ஆம் ஆண்டு போட்டியிடவில்லை. 20ஆம் ஆண்டும் கொழும்பில் போட்டியிடவில்லை. நான் கொழும்பிலே போட்டியிட்டால் நான் கொழும்பு மாவட்டத்தில் செய்த சேவைக்காக குறைந்தபட்சம் வெற்றி பெற முடியாவிட்டாலும் கூட ஒரு 10 அல்லது 15,000 வாக்குகளை நான் பெற்றால் கொழும்பிலே தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிருக்கும். ஏனென்றால் 2001ஆம் ஆண்டு மனோ கணேசன் முதலிலே பாராளுமன்றம் வந்த பொழுதிலிருந்து 2004
பிறகு 2010 நான், பிறகு 15, 20 ஒவ்வொரு முறையும் இந்த 6 முறை நாங்கள் வந்திருக்கோம். இந்த 6 முறையும் கடைசியாக தான் வந்திருக்கின்றோம். சுமார் 2000, 3000 வாக்குகள் குறைந்திருந்தால் கூட பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிருக்கும். ஆகவே அதனால் தான் நான் 2015ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு கொழு மாவட்டத்தில் நான் போட்டி போட காரணம் தமிழ் பிரதிநிதித்துவம் முக்கியம், மனோகணேசன் முக்கியத்துவம் என்று சொல்லவில்லை. தமிழ் பிரதிநிதித்துவம் முக்கியம் தலைநகரத்துக்கு என்ற அடிப்படையில் தான் அங்கே நான் போட்டி போடாமல் வாக்குகளை சிதைக்காமல் நான் செயல்பட்டேன். ஆகவே எந்த ஒரு பிரதிநிதித்துவமாக இருந்தாலும் சரி, நேர்மையான பிரதிநிதித்துவம் வர வேண்டும் என்பதில் நான் கவனமாக இருக்கின்றேன். ஆக நேர்மையற்ற ஊழல் மிக்க பிரதிநிதித்துவம் இருந்தால் அதை சுட்டிக்காட்டுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், அது யாராக இருந்தாலும் கூட. யாராக இருந்தாலும். அதே நேரத்தில் மனோகணேசன் கூட அண்மையில் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். தேர்தல் காலம் என்பதால் சிறு சிறு கட்சிகள் எல்லாம், புதிதாக வருகின்ற கட்சிகள் எல்லாம் இப்பொழுது வர ஆரம்பித்திருக்கிறார்கள், தேர்தலில் போட்டியிட முன்வந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை அது உங்களுடைய கட்சிகளை சொல்லியிருக்கிறாரா? ஆமாம், அவர் சொன்னார். அண்மையில் நானும் பார்த்தேன். அதை வடிவேலின் ஒரு படத்தில் நாய்சேகர் போன்று நானும் ரவுடி தான் என்று சொல்லிக்கொண்டு வருவது போல ஒரு கதையை சொல்லி அதற்காக அவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே புதியவர்கள் வர வேணாம் என்று அவர் சொல்லுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. புதியவர்கள் வராத முறையிலே பழைய ஊழல்வாதிகள் தான் இருக்க வேண்டுமா என்று அவர் நினைக்கிறார், தெரியவில்லை. ஆகவே அது அவரிடம்தான் கேட்க வேண்டும் என்று யாரை குறிப்பிட்டார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயமாக இன்று ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு சரிநிகராக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. வெளியிலே தெரியாவிட்டாலும் கூட கட்சியின் உட்கட்டமைப்புகள் சரியான முறையில் செயல்பட்டு ஒரு நேர்மையான ஒரு பழைய பெரிய அணியை நாங்கள் திரட்டி இருக்கின்றோம். அது எல்லா இனத்தவரை ஒன்றிணைத்து நாங்கள் இணைத்திருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே எதிர்வரும் தேர்தல் வரும் பொழுது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் பரந்துபட்ட ஒரு மக்கள் கூட்டணியை நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இதே வேளையில் நாங்கள் இன்னொரு விடயத்தை உங்களிடத்தில் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக கடந்த ஒரு மாத காலத்துக்கு முன்னர் தயாசிரி ஜெயசேகரவுடன் மனிதநேய மக்கள் கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது, நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள். இதனுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது? வெறுமனே தேர்தல் அரசியலாக இருக்கிறதா அல்லது அதை தாண்டி? இல்லை, நானும் இணைந்திருக்கிறேன் என்பது பிழையான விடயம் நினைக்கிறேன். அவர் தான் எங்களோடு இணைந்திருக்கிறார். அதாவது பதிவு செய்யப்பட்ட கட்சியாக ஜனநாயக மக்கள் காங்கிரஸும் ஐக்கிய மக்கள் காங்கிரஸ் என்று திரு முபாரக் அவர்களின் கட்சியும் இணைந்து இந்த கூட்டணியை ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த கூட்டணியிலே தயாசிரி ஜெயசேகர் முன்னாள் அமைச்சர், இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் இணைந்திருக்கின்றார். அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறபடியினால் அவருக்கு நாங்கள் இந்த தலைமை பொறுப்பை கொடுத்திருக்கின்றோம். ஏன்னா இந்த கட்சி சம்பந்தமான விடயங்களை பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்காக. அதேபோல் அரசியலிலே ஒரு சீனியரான ஒரு அரசியல்வாதி. அதேபோல் அவரிடம் எந்த விதமான இதுவரை காலமும் நான் எந்த விதமான ஊழலோ அல்லது மக்கள் பணத்தை கொள்ளடித்ததோ அல்லது துஷ்பிரயோகம் செய்ததோ எந்த விதமான ஒரு கெட்ட இதுகளும் அவரை பற்றி இல்லை. ஆகவே அவருக்கும் தலைமை பதவியை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இந்த கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டது, மனிதநேய மக்கள் கூட்டணி என்ற இந்த கூட்டணி ஆரம்பிக்கப்பட்டதன் காரணம் தேர்தல்களிலே யாருக்காவது முட்டு கொடுப்பதற்காக அல்ல, மாறாக மக்கள் பிரச்சனைகளை, இப்பொழுது இருக்கும் மக்கள் பிரச்சனைகளை மக்கள் முன் கொண்டு வருவதற்கும் அது பாராளுமன்றத்தில் பேசுவதற்கும் அது மக்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் இந்த கூட்டணி நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். ஆகவே அந்த அடிப்படையிலே நாங்கள் கூட்டணி சரியான முறையில் சென்று கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஜெயசேகர் அவர்கள் சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்றார். ஆகவே அவரை பொறுத்தவரையில் அவருக்கு ஒரு அரசியல் கட்சி கிடையாது. ஆகவே 2 அரசியல் கட்சிகள் இணைந்து ஒரு கூட்டணி அமைத்தால்தான் எதிர்வரும் காலங்களில் இந்த கூட்டணியை நாங்கள் பதிவு செய்ய முடியும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். பொது தேர்தலுக்கு பின்பு இந்த கூட்டணியினூடாக யாராவது வெற்றி பெறுவார்களே ஆனால் அப்பொழுது இந்த கட்சியை, அதாவது கூட்டணியை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த கூட்டணியில் இருந்து எல்லோருடன் கலந்து பேசாமல் தனிப்பட்ட முறையிலே தலைவராக இருக்கலாம் அல்லது நானாக இருக்கலாம் அல்லது நான் செயலாளராக இருக்கின்றேன், பொதுச் செயலாளராக யாராக இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் செயல்படுவார்களே ஆனால் இந்த கூட்டணியின் எழுத்து நிற்காது என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆகவே அந்த அடிப்படையிலே எல்லோருடன் பேசி எதிர்வரும் காலங்களில் ஒரு கூட்டணி அமைத்திருந்தால் கூட கட்டாயம் நிச்சயமாக இந்த கூட்டணி அரசியல் கூட்டணி காரணமாக கட்டாயம் ஜனாதிபதி தேர்தலில் யாராவது ஒருவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஆகவே அதனை பேசி தீர்க்காமல் தனிப்பட்ட முறையிலே யாராவது இந்த கூட்டணியிலே செய்வார்களானால் இந்த கூட்டணி பிளவுபடுவதற்கான சாத்தியங்கள் இருக்கிறது. இல்லாவிட்டால் இந்த கூட்டணி சரியான முறையிலே மேலிருந்து வரும் என்று நம்புகிறேன். நான் ஜனாதிபதி தேர்தலில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஆதரவு அளித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இப்போதைய சூழ்நிலையை பொறுத்தவரையில் உங்களுடைய ஆதரவு அதிகளவாக யாருக்கு இருக்கிறது? இல்லை, உண்மையிலே இதில் 2 கருத்து இருக்கிறது. இந்த கூட்டணியின் கருத்துகள் வேறு மாதிரி இருக்கலாம், எனது கருத்து தனிப்பட்ட கருத்து வேறு மாதிரி இருக்கலாம். எனது தனிப்பட்ட கருத்தை கூட நான் மாற்றிக்கொண்டு கூட்டணியின் ஒற்றுமித்த கருத்துக்கு கூட உடன்பட முடியும். ஆகவே அந்த அடிப்படையிலே என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையிலே நான் பார்க்கின்றேன், இன்று இந்த நாடு அதில் பாதாளத்துக்கு சென்று இப்பொழுது மீண்டு வந்து கொண்டிருக்கிறது.
முழுமையாக முறையில் மீளாவிட்டாலும் கூட ஓரளவு நாங்கள் மேலிருந்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கேஸ்க்கு கியூ இல்லை, பெட்ரோலுக்கு கியூ இல்லை, பல பொருட்கள் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது விலை கூடியிருந்தாலும் கூட பொருட்கள் கிடைக்கின்றன. ஆகவே ஓரளவு இந்த நாட்டிலே இப்பொழுது வெளிநாட்டு கையிருப்பும் அதிகரித்திருக்கிறது. $5 பில்லியன் அதிகமாக வந்திருக்கிறது. இப்பொழுது இந்த நிலைமையிலே என்னை பொறுத்தவரை இன்னும் 2 வருடம் இந்த நாடு இதேபோல் ஓடுமையானால் நாங்கள் பழைய நிலைக்கு வந்து விடலாம். அதாவது இந்த 3 மாதங்களில் சுமார் 7 லட்சம் உல்லாச பிரயாணிகள் நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது பெரிய விடயம். அது உண்மையிலே பெரிய விடயம். 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு இதுதான் அதிகமாக இருக்கிறது. ஆகவே 2 வருடம் இதே மாதிரி இந்த நாடு ஓடுமே ஆனால் நிச்சயமாக நாட்டில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்றது எனக்கு தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. அதே நேரம் இந்த அறகலைய மூலமாக இதன் காரணமாக ஒரு பாரிய ஒரு மாற்றம் இந்த நாட்டுக்கு வர வேண்டும் என்று சிந்திக்கும் இளைஞர்கள் மத்தியிலே வேறு விதமான எண்ணங்களும் இருக்கின்றன. இன்று மக்கள் விடுதலை முன்னணி கூட இன்று பாரிய அளவு வாக்கு வங்கிகளில் அதிகரித்திருக்கிறது. அவர்களை வெற்றி பெற முடியாது, அதிகரித்திருக்கிறது. ஆகவே இப்படியான நிலையிலே எதிர்வரும் தேர்தலிலே யாருக்குமே அதிகமான 50% கிடைக்கப் போவதும் இல்லை. ஆனால் இதே மாதிரி இந்த நாடை இதே வழியிலே கொண்டு போக முடியுமானால் சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். புதியவர்கள் வந்தால் திருப்ப 1, 2, 3 ஆரம்பிக்க வேண்டி வரும். ஆரம்பிக்கும் பொழுது மீண்டும் பல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்றது எனது தனிப்பட்ட கருத்தாக இருக்கிறது. மாறாக எமது கூட்டணி அந்த நேரம் என்ன முடிவு எடுக்கிறதோ நாங்கள் எல்லாம் கலந்து பேசி அந்த முடிவுக்கு நான் உடன்படுவேன். பொதுவாக நீங்கள் சொல்வதை பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்கவே தொடர்ந்து இருக்கலாம் என்கின்ற ஒரு விடயத்துக்கு உங்களுடைய தனிப்பட்ட சொல்கிறீர்கள். இதே நேரத்தில் எதையும் சொல்வதற்கு பயப்படுவதில்லை, நேரடியாக சொல்லுவேன். அதே நேரம் அதிகளவாக ரணில் விக்ரமசிங்க மீது அதிகளவான விமர்சனத்தை நீங்கள் தான் வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆம், பல ஊடக சந்திப்புகளிலே இந்த அரசாங்கம் செய்யும் பல விடயங்களை நான் வெளிக்கொண்டிருக்கின்றேன். வெட்வரி காலத்திலிருந்து யுக்தி நடவடிக்கையில் நடக்கும் சில கோளாறுகள் முதற்கொண்டு வெடுக்குநாரி மலை முதற்கொண்டு பல விடயங்களை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். பிழை யார் செய்தாலும் அதை நாங்கள் சுட்டி காட்டுவதற்கு முடியாது. அதே நேரத்தில் பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாராளுமன்றத்தை எதிர்த்துக்கொண்டு எந்த ஒரு நல்ல ஒரு சட்டத்தை கூட கொண்டு வர முடியாது. ஏன்னால் பாராளுமன்றத்தில் அவருக்கு ஆதரவு இல்லாவிட்டால் சட்டம் கொண்டு வர முடியாது. ஆகவே பாராளுமன்றத்திலே ஊழல் செய்தவர்கள் இருப்பது ரணில் விக்ரமசிங்க அவருக்கு நன்றாக தெரியும். ஆகவே இன்னும் ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு கிடைக்குமேயானால், பாராளுமன்றம் அவர் பக்கத்தில் இருந்து கொண்டு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்குமேயானால் நாட்டை இந்த நிலைமை கொண்டு வந்த ஊழல்வாதிகளை முழுமையான முறையிலே அவரால் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இல்லை, இதில் தான் ஒரு கேள்வி இருக்கிறது. அதாவது முழுமையாக நீதிமன்றத்துக்கு கொண்டு வர முடியுமா? இதே நிலைமை 2015ஆம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்க காலத்தில் அவருக்கு வருகிறது. அவர் பிரதமர் ஆகின்றார். வருகின்ற பொழுது சொல்லப்பட்ட விஷயம் இந்த ஊழல்வாதிகளுக்கெல்லாம் நாங்கள் முடிவு கட்டுவோம் என்கிற ஒரு விடயம். ஆனால் அங்கே அத்தனையும் கிடப்பில் போடப்பட்டது தானே. அப்பொழுது அவருக்கு நல்ல ஒரு பக்கபலம் இருந்தது தானே பாராளுமன்றத்திலே. நல்லாட்சி காலத்திலே அவருக்கு இருந்த அனைத்து பலமும் அவர் வீணடித்து விட்டார் என்பது உண்மைதான். மத்திய வங்கி விடயத்தில் இருந்து பல விடயங்களிலே அவர் தவறளித்திருக்கிறார் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதேபோல் அவர் மீது அந்த நேரத்தில் கூட நாங்கள் விமர்சனங்கள் வைத்திருந்தோம். அந்த நேரத்தில் கூட அவருக்கு அனைத்து கட்சிகளும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கூட அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்த காலத்திலே அவர் பல விடயங்களை செய்யவில்லை. இன்றும் கூட உள்ளூராட்சி சபை தேர்தல்கள், மாகாண சபை தேர்தல்கள் அவர் பின்பற்றதை பாரிய அளவில் விமர்சித்தவன் நான். உண்மையிலே நான் சொல்லுவேன், 2018ஆம் ஆண்டு மாகாண சபை கலைத்த பிறகு 2019ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு அந்த பொதுத் தேர்தலுக்கு முன்பு இந்த மாகாண சபையை அவர்கள் நடத்தியிருக்கலாம். என்றால் அந்த நேரத்திலே எல்லா கட்சிகளின் ஆதரவும் அவருக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, இன்று மாகாண சபை தேர்தலை ரணில் விக்ரமசிங்க நடத்தவில்லை, உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தவில்லை என்று கோஷம் போடும் தமிழ் முற்போக்கு கூட்டணி மனோ கணேசன், திகாமர் ராதாகிருஷ்ணன் உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் அங்கு தான் இருந்தார்கள். அந்த நேரத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்தியிருக்கலாம். என்றால் அவர்களது ஆதரவு இல்லாவிட்டால் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் பிரதமராக வந்திருக்க முடியாது இடையிலே. ஆகவே அவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் கூட இவர்கள் யாரும் அதனை பேசவில்லை. அந்த நேரம் நாங்கள் பேசினோம், இவர்கள் பேசவில்லை. பேசாமல் இப்பொழுது எதிர்க்கட்சிக்கு வந்த பின்பு மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும், உள்ளூராட்சி சபை நடத்த வேண்டும், ரணில் விக்ரமசிங்க தள்ளி போடுகிறார் என்று சொல்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது தள்ளி போடவில்லை, 2018ஆம் ஆண்டே அதை செய்துவிட்டார் அந்த தவறை. ஆகவே அந்த மாகாண சபை தள்ளி போடுவதற்கு, உள்ளூராட்சி சபை தள்ளி போடுவதற்கு ஒட்டுமுடிதாக இவர்கள் எல்லோரும் பதில் சொல்ல வேண்டும் என்று தான் நான் நினைக்கின்றேன். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயம், அந்த ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலேயே குறிப்பாக இந்த தமிழ் தரப்பில் வடக்கு கிழக்கு இருக்கின்ற தமிழ் கட்சிகளிடையே ஒரு பரவலாக ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவது குறித்தான பேச்சுக்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, உண்மையிலே நான் வடகிழக்கிலே பல இடங்களுக்கு நான் விஜயம் செய்து பார்த்த பொழுது வடகிழக்கிலே 170% தமிழ் மக்கள்
எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருப்பதை என்னால் காணக்கூடியதாக இருக்கிறது. ஜேவிபியும் சென்று ஒரு 5 வீத வாக்குகளை கூட எடுத்து விடலாம்னு நினைக்கிறேன். மித்தம் இருக்கும் வாக்கு தான் ரணில் விக்ரமசிங்கே கிடைக்கப் போகின்றது. உண்மையிலே வடகிழக்கிலே தனி தமிழ் வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவாரேயானால் அது இன்றைய ஜனாதிபதிக்கு அது ஒரு நல்ல ஒரு விடயமாக இருக்கும் நினைக்கிறேன். அவருடைய வாக்குகள் அங்கே கிடைக்காத அவர்கள் வாக்குகள் அந்த வேட்பாளர் சென்று விட்டால் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்குடைய வாக்குகள் குறைந்துவிடும். ஆகவே இன்றைய ஜனாதிபதிக்கு அப்படி ஒரு தமிழ் வேட்பாளர் அங்கே நிறுத்தப்படுவார்களே ஆனால் இன்றைய ஜனாதிபதிக்கு ஒரு பிரச்சனை இருக்காது என்று நான் நினைக்கின்றேன். அதற்கான திட்டமாக கூட இருக்கலாம் என்று பார்க்கின்றீர்களா? நிச்சயமாக அரசியலில் எல்லாம் சகஜம்தானே, எது வேண்டுமானும் நடக்கலாம். ரணில் விக்ரமசிங்கவின் ஊடாகத்தான் ஜனாதிபதியின் ஊடாகத்தான் இவ்வாறான ஒரு திட்டம் கூட முன்வந்திருக்கலாம் நான் நினைக்கின்றேன். ஆகவே இது அரசியல் சூதாட்டம் தான், என்ன செய்வது. இந்த விடயங்களுக்கு அப்பால் நாங்கள் ஏனைய விடயங்களுக்கு செல்லலாம். குறிப்பாக வடக்கு கிழக்கை பற்றி பேசியபடியால் நான் இன்னொரு விடயத்தை கேட்கின்றேன். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலேயே இப்பொழுது அதிகளவாக குறிப்பாக வடபகுதி மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த இந்திய மீனவர்களினுடைய இழுவை மடை பிரச்சனையாக இருக்கிறது. இது எந்த விதத்தில் தீர்க்கப்பட போகிறது அல்ல தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறது? இல்லை, உண்மையிலே இந்த மீனவர்கள் பிரச்சனை மத்தியிலே இப்பொழுது கச்சத்தீவு வந்திருக்கிறது. உண்மையிலே இந்தியா தேர்தலிலும் கச்சத்தீவு பேசப்படுகிறது, இங்கே நடைபெறப்போகும் தேர்தலிலும் கச்சத்தீவு பற்றி பேசப்படுகிறது. 1974ஆம் ஆண்டு கச்சத்தீவு சம்பந்தமான ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையிலே அன்று கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டது, தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த உடன்படிக்கையில் இருந்த பல சரத்துக்களை பற்றி இன்று யாருக்கும் தெரியாது. அங்கே அந்த சரத்துகளின்படி கச்சத்தீவு கண்மை பகுதியில், அதாவது இலங்கையின் கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் வந்து மீன்பிடிக்கலாம் என்ற ஒரு உடன்படிக்கை அதுக்குள்ளே இருக்கிறது. அது யாருக்கும் சரியாக தெரியாது. அந்த உடன்படிக்கை பின்பு 1978ஆம் ஆண்டு சில பிரச்சனைகள் பற்றியிலே அந்த உடன்படிக்கையில் பல விஷயங்கள் ரத்து செய்யப்பட்டது. ஆகவே இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு சொந்தமா இந்தியாவுக்கு சொந்தமா என்பதை விட அந்த உடன்படிக்கையை மீண்டு பார்த்து அந்த உடன்படிக்கையின் மார்க்கத்தில் சென்று இந்திய அரசாங்கத்துடன் பேசி இந்த பிரச்சனையை முடிவு கொண்டு வந்தால்தான் இந்த பிரச்சனையை ஒரு முடிவு வரும் என்று நினைக்கிறேன். மாறாக எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் வந்து மீன்பிடிப்பதை எங்களால் அனுமதிக்க முடியாது. அதில் நான் 2 கருத்துக்கு இடமில்லை. எங்கள் மீனவர்கள் மீது இந்திய அவர்கள் படகுகளும் அவர்கள் வலைகளும் கூட வித்தியாசமானவைகளாக இருக்கின்றது. அவ்வாறான விடயங்கள் நடக்கும் பொழுது எங்களால் கண்மூடி பார்த்து கொண்டிருக்க முடியாது. இலங்கை அரசாங்கம், இலங்கையின் கடற்படை இந்திய மீனவர்களை கைது செய்வதில் எந்த விதமான ஒரு பிழையும் இல்லை என்று நினைக்கிறேன். அதே இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்ல நினைக்கின்றேன். கன்னியாகுமரியிலே அண்மையிலே இந்திய பாரத பிரதமர் திரு மோடிஜி அவர்கள் கூட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எல் முருகன் என்று சொல்லப்படும் அவரது இணை மத்திய அமைச்சர் என்று நினைக்கின்றேன். அவர் சொல்லுகிறார், 2014ஆம் ஆண்டு இறுதியிலே மீனவர்கள் 5 மீனவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் மரண தண்டனை கொடுத்தது, போதைப் பொருள் கடத்தியதற்காக என்ற ஒரு குற்றச்சாட்டிலே மரண தண்டனை கொடுத்தது. மோடி அவர்கள் ஒரு தொலைபேசியிலே கால் எடுத்து அந்த மீனவர்களுக்கு விடுதலை வாங்கி தந்தார் என்று சொல்லுகிறது. இல்லை, நான் வாங்கி கொடுத்தேன். இதுதான் உண்மை. இது ஒரு தலைப்பு செய்தியாக இருக்கட்டும் என்று நினைக்கின்றேன். நான் வாங்கி கொடுத்தேன். 2015ஆம் ஆண்டு ஜனவரியில் நடந்த ஜனாதிபதி தேர்தலிலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ஆதரிப்பதற்காக 18 கோரிக்கைகளோடு சென்று அவரை சந்தித்திருந்தோம். நாங்கள் ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் நாங்கள் ஒரு 20 பேர் சென்றிருந்தோம். அந்த கோரிக்கையிலே முக்கியமானதாக இருந்த கோரிக்கை கைது செய்யப்பட்ட 5 மீனவர்களையும் விடுதலை செய்து இலங்கை இந்தியா உறவை புதுப்பிக்க வேண்டும் என்று. ஏனென்றால் சீனாவுடனான அதிக உறவு இருந்தது, அதற்காக செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்திருந்தேன். ஆக இந்த 18 கோரிக்கையில் ஒரு 6 கோரிக்கைகள் தான் அவர் ஏற்றுக்கொண்டார், மிச்சம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் ஏற்றுக்கொண்ட 6 கோரிக்கையில் இந்த மீனவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. உடனடியாக அவர் அந்த அமைச்சர் சுசில் பிரேமதாஸ் அவர்களுக்கு தொலைபேசியில் உடனடியாக அழைத்து பிரபா சொல்லும்படி இந்த 5 மீனவர்கள் விடுதலை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய சொன்னார். அதேபோல் என்னை அவர் சொன்னார், இந்தியன் உயர்ஸ்தானிகரிடம் பேசி அவர்களை மீண்டும் இந்தியாவுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய சொல்லி உடனடியாக நான் வெளியே வந்து இந்திய உயர்ஸ்தானிகரிடம் சேர்ந்து இதனை செய்து இந்த 5 மீனவர்கள் விடுதலை பெற்றுக் கொடுத்தது நான். ஆனால் இன்று சொல்கிறார்கள் மோடி ஒரு தொலைபேசியிலே பெற்றுக் கொடுத்தார் என்று. பாரத பிரதமர் முக்கியமானவர் எங்களுக்கு, அவருக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்றோம். அவர் அந்த பாரத நாட்டை பாரிய அளவில் முன்னேற்றம் செய்திருக்கின்றார். ஆனால் பொய் சொல்ல முடியாது யாரும். அவர் சொல்லவில்லை, மாறாக இந்த எல் முருகன் என்று சொன்ன இணை அமைச்சர் ஒருவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார்.
இதே நேரத்தில் இன்னொரு விடயத்தை சொல்லலாம். இந்த இந்தியா பற்றி பேசுகின்ற பொழுது அண்மையில் கூட நீங்கள் இந்திய துணை தூதுவரை சந்தித்திருந்தீர்கள். அந்த சந்திப்பு எவ்வாறான சந்திப்பாக அமைந்திருந்தது? அதில் மீனவர் பிரச்சனை தொடர்பாக பேசப்பட்டதா அல்லது ஏனைய பிரச்சனைகள் மலையக மக்களுக்கான பிரச்சனைகள் தொடர்பில் பேசப்பட்டிருந்ததா? இல்லை, இது ஒரு சாதாரணமான ஒரு சுமூகமான ஒரு நட்புக்காக சந்திக்க வேண்டி வந்தது. ஆனால் அந்த சந்திப்பின் போது நான் பாரிய அளவிலே மலையக மக்களுக்கு இந்திய வீடு திட்டங்கள் கொடுக்கப்படுகிறது. இந்த வீடு திட்டங்களில் நுவரெலியா, பதுல்ல, கண்டி, மாத்தளை போன்ற அந்த மலையத்தில் இருக்கும் பிரதேசங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக வீடுகள் வழங்கப்படுகிறது. அதை தவிர தாழ்நிலங்களில் இருக்கும் தோட்டங்கள் இருக்கின்றன, பெருந்தோட்டங்கள் இருக்கின்றன. அவை அடையாளம் கண்டப்பட்டிருக்கிறது. காலி, மாத்தரை, ரத்னபுரி, கேகாலை போன்ற பகுதியிலே தாழ்நில தோட்டங்கள். இந்த தாழ்நில தோட்டங்களிலே இவர்களுக்கு எந்த விதமான வீடு திட்டங்களும் சென்றடைவதில்லை, எந்த விதமான அரசாங்க உதவிகள் சென்றடைவதில்லை. இந்திய அரசாங்கத்தில் கிடைக்கும் எந்த ஒரு உதவியும் இவர்களுக்கு சென்றடைவதில்லை. ஆகவே அந்த விடயங்களை குறிப்பாக அடையாளப்படுத்தி அவருக்கு நான் கடிதம் மூலம் அதை தெரிவித்திருந்தேன். ஆகவே மலைய சம்பந்தமாக அந்த விடயத்தை தான் அவரிடம் பேசினேன். அது மட்டுமல்ல, இன்று ஐயப்ப பக்தர்கள் இந்தியாவுக்கு செல்கிறார்கள். 5000க்கும் அதிகமான பக்தர்கள் செல்லுகிறார்கள். நான் 2014ஆம் ஆண்டு இருந்தபொழுது இந்திய தூதரத்துடன் பேசி அவர்களுக்கு இலவச விசா பெற்றுக் கொடுத்தேன். சுமார் 20 கோடி ரூபாய் பெறுமதியான இலவச விசாவை நான் பெற்றுக் கொடுத்தேன். ஆகவே அந்த அடிப்படையில் அதன் பிறகு 2014ஆம் ஆண்டு எனது பதவி காலத்துக்கு பிறகு அதை யாரும் முன்னெடுத்து செல்லவில்லை. 14ஆம் ஆண்டு நான் 6 கோரிக்கையில் ஜனாதிபதி வைத்த 6 கோரிக்கையில் ஒன்று நிறைவேற்றக்கூடியபடி சொன்ன கோரிக்கையில் ஒன்று ஐயப்ப பக்தர்கள் அந்த செல்லும் அந்த யாத்திரையை புனித யாத்திரையாக மாற்றுவேன் என்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் உத்தரவாதம் கொடுத்திருந்தார். அதையும் யாரும் முன்னெடுத்து செல்லவில்லை. அதான் உண்மை. ஆகவே அந்த இலவச விசா திட்டத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று இந்திய துணை தூதுவரிடம் கேட்டபொழுது அவரும் கொள்கை ரீதியாக அதை ஏற்றுக்கொண்டிருந்தார். இவை தான் நான் அவரிடம் பேசுகிறேன். அதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லலாம். குறிப்பாக இந்த மலையக மக்கள் இந்த வீடு பிரச்சனை, அவர்களுக்கான வீட்டு திட்டங்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி, இந்த மலையக மக்களுக்காக வழங்கப்படுகின்ற வீட்டு திட்டங்களில் ஊழல் நடைபெறுவதாக பல்வேறுபட்ட தரப்பினரும் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள். இது குறித்து உங்களுடைய பார்வை எப்படி? உண்மையிலே நுவரெலியா மாவட்டத்திலே இந்த வீடு திட்டங்களை முழுமையான முறையிலே சரியான முறையிலே கொண்டு வந்தவர் முன்னாள் அமைச்சர் பாராளுமன்ற திகாம்பரம் அவர்கள். அவர்களுக்கு நான் இந்த தருணத்தில் எனது பாராட்டை நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். அவர்தான் முதலில் இதை சரியான முறையில் ஒரு வடிவுக்கு கொண்டு வந்தார். இன்று தம்பி ஜீவனும் கூட சரியான முறையில் அதை முன்னெடுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அந்த வீடுகள் சரியான முறையில் அமைக்கப்படுகிறதா என்று இவர்களது கட்சியில் இருக்கும் உறுப்பினர்கள் அதனை கண்காணிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நான் சென்றிருந்தேன், காலி மாத்திர பகுதி தோட்டங்களுக்கு சென்றிருந்தேன். அங்கே 100 குடும்பம் இருந்தால் 2 வீட்டு திட்டம் கொடுத்திருக்கிறேன். அந்த 2 வீட்டு திட்டத்தில் கூட வீட்டிலே நிலங்கூட போடப்படவில்லை. ஆனால் திறந்து வைத்து போயிருக்கிறார்கள். ஆகவே அங்கே கண்காணிப்பதற்கு என்ன காரணம் என்றால், காலி மாத்திரையிலே குறைஞ்சபட்சம் ஒரு மாகாண சபை உறுப்பினரை பெறுவதற்கு கூட தமிழ் வாக்குகள் இல்லை. ஆகவே இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கோ அல்லது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கோ அவர்களை பற்றி அக்கறை இல்லை. வாக்குகள் பெற முடியாது, ஏன் நாங்கள் அவர்கள் அக்கறைப்படுத்த நிற்கிறார்கள். ஆகவே அங்கே நான் சென்று சரியான முறையிலே அவர்கள் அந்த வீட்டு திட்ட சம்பந்தமான எல்லாருடன் பேசி அதனால தீர்வுகளை இப்பொழுது நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் நீங்கள் திகாம்பரம் பற்றி குறிப்பிட்டிருந்தபடியால் நான் இன்னும் ஒரு விடயத்தை கேட்கின்றேன். 2010ஆம் ஆண்டு இருவரும் சேர்ந்து மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஆதரவு வழங்கியிருந்தீர்கள். இப்பொழுது திகாம்பரத்துடனான உறவு உங்களிடத்தில் எப்படி இருக்கிறது? தினமும் 2 முறை என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொள்வார். சிறப்பான முறையிலே பல ஆலோசனைகளுடன் கேட்பார். பல ஆலோசனைகளை எனக்கும் சொல்லுவார். அவர் ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக நான் அவரை பார்க்கிறேன். எளிமையான ஒரு மனிதனாக நான் அவரை பார்க்கின்றேன். அவரும் ஒரு லயத்திலே பிறந்து விழுந்தவர் எல்லாம். அந்த காரணத்தினால் அவருக்கும் அந்த மக்களின் கஷ்டம் அவருக்கு நன்றாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. சிறப்பான முறையில் அவரது காலத்திலே அவர் செயல்பட்டு இருக்கின்றார். அதே நேரத்தில் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் காலி, களுத்துறை மாவட்டங்களை குறித்து சொல்லியிருந்தீர்கள். அது தென் மாகாணத்தில் இருக்கின்ற இந்த மலை தோட்ட இது குறித்து நீங்கள் மனோ கணேசனோ யாரோ பேசவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். ஆனால் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து பேசுகின்ற பொழுது அவர் இது குறித்து பேசியிருந்தார். நிச்சயமாக பேசியிருந்தார். ஆனால் பேசுவது மட்டும் போதுமானு கேட்கின்றேன். திகாம்பரமோ மனோ கணேசனோ ராதாகிருஷ்ணனோ இது சம்பந்தமாக பேசுவதோடு நிறுத்திவிடுகிறார்கள். ஆனால் நான் அங்கே சென்று வருகிறேன். எனது கடந்த வருட மே தினம் அங்கே எல்பிடி நகரத்திலே தல்வஸ்கல தோட்டத்திலே நடந்தது. ஆகவே நான் அங்கே களத்தில் இருந்து கொண்டு செயல்படுகிறேன். அவர்கள் பேசி வருகிறார். அதான் நான் சொன்னேன், நான் அபிவிருத்தி பாதையை நோக்கி நான் போகின்றேன். சிலர் தேசியத்தை மட்டும் பேசிக்கொண்டு போகிறவர்கள் போல் இருக்கிறது இது. ஆகவே என்னை பொறுத்தவரை அவர்கள் பாதையில் அவர்கள் செல்லட்டும், நான் எனது பாதையில் செல்கிறேன். அவ்வளோதான், மக்கள் முடிவு எடுக்கட்டும். நீங்கள் மலையகம் பற்றி பேசுகின்ற பொழுது நாங்கள் மலையகம் சார்ந்து நிறைய விடயங்களை பேசுவதற்கு இருக்கிறது. குறிப்பாக பார்க்கின்ற வேளையிலேயே உண்மையிலேயே பல்வேறுபட்ட அதாவது மலையகம் சார்ந்து செயற்படுகின்ற அரசியல் பிரதிநிதிகள் சொல்லுகின்ற ஒரு விடயமாகவே இருக்கிறது. மலையகத்துக்கு தோட்ட தொழிலாளர்கள் என்பதை தாண்டி அவர்களை
சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது சாத்தியமான ஒரு விடயமா, அல்லது இதற்கு நீங்கள் அந்த மலையக மக்களினுடைய பிரச்சனைக்கு நீங்கள் எவ்வாறான தீர்வுகளை வைத்திருக்கிறீர்கள்? எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது, 2015ஆம் ஆண்டு தலவாக்கலையிலே பொது தேர்தலுக்கான ஒரு கூட்டம் இடம்பெற்ற பொழுது இன்றைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அன்று அந்த மேடையில் உறுதியளித்தார். 7 பர்ச்சஸ் காணி மலைய மக்களுக்கு கொடுப்பேன் என்று உறுதியளித்தார். ஆனால் 2020ஆம் ஆண்டு வரை அதனை அவரால் முழுமையாக செய்து முடிக்க முடியவில்லை. திகாம்பரம் அவர்கள் கட்டிய வீடுகளுக்கு மட்டும்தான் காணி வழங்கப்பட்டதை ஒழிய ஏனையவர்களுக்கு இந்த காணி பிரித்து வழங்கப்படவில்லை. இப்பொழுது ஒரு கோரிக்கை வந்திருக்கிறது, 10 பர்ச்சஸ் காணி கொடுக்க வேண்டும் என்று. அதே இன்றைய ஜனாதிபதி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் கொள்கையளவிலே. ஜீவன் தொண்டமார் அமைச்சர் அவர்களும் கூட இதனை பற்றி பல இடங்களிலே தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த மலைய மக்களுக்கு 2015 ஆண்டு வரை ஒரு சிறப்பான அவகாசம் இருந்தது. ஆனால் அதனை செய்ய முடியாமல் போய்விட்டது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு. ஏனென்றால் அன்று அவர்கள் அரசாங்கத்தை முட்டுக் கொடுத்து கொண்டிருந்த பெரிய கட்சியாக இருந்தார்கள். ஆனால் வீடு திட்டங்களை சரியான முறையில் இந்திய வீடு திட்டங்களை செய்தார்கள். ஆனால் இவர்களுக்கான நிலங்களை பிரித்துக் கொடுப்பதற்கான வேலை திட்டங்களை இவர்களால் செய்ய முடியாமல் போனது. காரணம், வீடு திட்டங்களை முழுமையான முறையிலே அதில் இருந்ததாக இருக்கலாம். ஆகவே இனிமேலாவது இப்போ இந்த ஜனாதிபதியை வைத்து ஜீவன் தொண்டமான் அவர்கள் நிச்சயமாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பு இதற்காக நிதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, பல பில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இது தேர்தலுக்கு முன்பாவது இதனை அவர் செய்து முடிப்பாரே ஆனால் நிச்சயமாக மலைய மக்களின் வாக்குகள் ஜனாதிபதிக்கு நிச்சயமாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. நடைபெற வேண்டும். காணிகள் பிரித்து கொடுப்பது என்பதற்கு அப்பாலே அவர்கள் சொல்லுகின்ற விடயம் தோட்ட தொழிலாளர்களை இல்லாமல் அவர்களை சிறுதோட்ட உரிமையாளர்களாக மாற்றும். இது சாத்தியமான ஒரு விடயம் என்று நீங்கள் சிறுதோட்ட உரிமையாளர்கள் மாற்றுவது சாத்தியப்பட முடியாது என்று நான் சொல்லவில்லை. மாறாக இப்பொழுது இருக்கும் கம்பெனிகளுக்கு இன்னும் பல வருடங்களுக்கு லீஸில் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் அதிலிருந்து வெளியேறுவார்களா என்பது சந்தேகமாக இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கான ஒரு 10 பர்ச்சஸ் ஒரு நிலத்தை பிரித்து கொடுப்பார்களே ஆனால் அதில் அவர்களை வீடு கட்டிக்கொள்ளக்கூடிய வசதிகள் இருக்கிறார்கள். அவர் பிள்ளைகள் குழுமிலே வேலை செய்கிறார்கள், பல நல்ல நிலைமையில் இருக்கிறார், கட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்க. நிலம்தான் கொடுக்கப்படவில்லை. அது நிலம் கொடுத்தா இருந்தால் கூட 4 பர்ச்சில் வீட்டை கட்டிக்கொண்டு மீதி 6 பர்ச்சஸில் கூட அவர்கள் சிறு தானிய விவசாயங்களை செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே நஷ்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அல்லது கவனிப்பாராட்டு கிடைக்கும் தோட்டங்கள், பெருந்தோட்டங்கள் கணக்கில் எடுக்கப்பட்டு அங்கே இருந்த கம்பெனியை அப்புறப்படுத்தி அந்த தோட்டங்களை இப்படியான தொழிலாளர்களுக்கு பிரித்து கொடுத்து தோட்ட உரிமையாளர் அவர்களை மாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அதை செய்வார்களே ஆனால் அது ஒரு பெரிய விடயமாக நான் நினைக்கின்றேன். லாபத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தோட்டத்தை கடைசி வரைக்கும் கம்பெனிகள் விட்டுக் கொடுக்காது என்பது எனது கருத்தாக இருக்கிறது. வேதன பிரச்சனை இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது 1700 2000 ரூபாய் வரை வந்திருக்கிறது. இதை பார்க்கிறீர்கள்? முதலில் 1700 பெற்றுக் கொடுக்க வேண்டும் தானே. நான் சென்ற பொழுது ஒரு விடயத்தை நான் தெளிவாக சொல்ல வேண்டும். நான் காலி மாத்திரையிலே ஒரு தோட்டத்துக்கு நான் சென்றிருந்த பொழுது, தெனியா பகுதி தோட்டத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கே உள்ள அந்த கம்பெனியின் மேனேஜரிடம் நான் பேசிய பொழுது அவர் சொல்லுகிறார், எங்கள் தோட்டத்துக்கு யாருமே வேலைக்கு வரமாட்டேங்கிறார்கள், வேலை செய்ய வரமாட்டேங்கிறார்கள். ஆனால் இங்கே தான் லைன் கேமராக்கள் இருக்கிறார்கள், அவர் வரமாட்டேங்கிறார்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து வேலை செய்ய வேண்டியிருக்கின்றது. வெளியிலிருந்து கொண்டு வரும்போது அவர்கள் 2000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. நான் அவரிடம் தெளிவாக சொன்னேன், நீங்கள் உங்கள் கம்பெனியில் பேசி இங்கே இருப்பவர்கள் நீங்கள் 2000 ரூபாய் சம்பளம் கொடுப்பீர்கள். ஆனால் அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே போய் நகரத்துக்கு போய் நகரத்திலே அவர் வேலை செய்கிறார், அங்கே 2000 2500 ரூபாய் சம்பளம் கிடைக்கிறது. அதை விடுத்து உங்கள் தோட்டத்தில் வேலை செய்வார்கள். அதை நீங்கள் செய்யாமல் இருக்கிறீர்கள், அதுதான் பிழை என்பதை அவர் உடனே அதை ஏற்றுக்கொண்டார். உண்மைதான், நாங்கள் கொடுக்க வேண்டும். இப்பொழுது வெளியிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து தோட்டங்களை துப்புரவுப்படுத்துவது 2000க்கு அதிகமாக ரூபாய் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்திய வீடு திட்டம் ஒரு 6-7 வீடுகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த 6-7 வீடுகளிலே இவர்கள் வெளியிலே சென்று வேலை செய்துவிட்டு வரும் முன்பு அந்த வீடுகளை பூட்டி வைக்கிறார்கள் மேனேஜர்மார்கள். என்றால் நீங்கள் வெளியில் வேலை செய்யணும், வீடு கொடுக்க மாட்டேன் என்று. ஆனால் இந்திய வீட்டு திட்டத்திலே இந்திய வம்சாவளி மக்களுக்கு அவர்கள் தோட்டத்தில் வேலை செய்தாலும் வேலை செய்யாவிட்டாலும் அவர்கள் வசித்த அந்த லைன் கேமராக்களுக்கு மாற்றீடாகத்தான் இந்த வீடு திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய அவர்கள் தோட்டத்தில் வேலை செய்தால்தான் இந்த வீடு கொடுப்போம் என்று சொல்லவில்லை. இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதையும் கூட நான் இந்திய துணை தூதர்களிடம் அண்மையிலே நான் தெரிவித்திருந்தேன். அவரும் அதை கணக்கில் எடுத்திருக்கின்றார். இதே நேரம் மலையகத்தினுடைய 200வது ஆண்டு இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த கொண்டாட்டங்களை பார்த்து நீங்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இது கொண்டாட வேண்டிய தேவையில்லை, கேவலப்பட வேண்டிய விடயம். நாங்கள் வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சியில் சந்தோஷமாக இருந்தோம் என்று சொல்லி இப்படி சொன்ன நீங்கள் 2010 15 மட்டும் நீங்களும் அரசாங்கத்திலே அங்கம் வகித்திருந்தீர்கள். ஏன் அந்த காலத்தில் உங்களால் மலையக மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க முடியாமல் போனது? குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரது தொகுதியில் தான்
வேலை செய்ய முடியும், அவரது தொகுதியில் உள்ள விடயங்களைத்தான் கவனிக்க முடியும். மாறாக பல இப்பொழுது இந்த மீனவர்கள் விடுதலை சம்பந்தமாக நான் செய்தேன் அப்படியான ஒரு பொது பிரச்சனைகள் பற்றி பேசக்கூடியதாக இருக்குமே ஒழிய அவர்களுக்கு வழங்கப்படும் நிதி ஒதுக்கீடுகள் அவர்களது தேர்தல் தொகுதிக்குத்தான் செலவழிக்க முடியும். அந்த அடிப்படையிலே அன்று மலைய மக்களுக்கு பல பாரிய பிரச்சனை இருந்தாலும் கூட அதைவிட அதிகமான பிரச்சனை தலைநகரத்தில் இருந்த தமிழ் மக்களின் கல்விக்கு இருந்தது. ஆகவே அதனை நான் கையில் எடுத்து அதனை செய்து முடிப்பதற்கு எனக்கு 5 வருடங்கள் சென்று விட்டன. ஆகவே இப்படியான பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு செய்யும் பொழுது முறையான முறையில் சரியான முறையில் செய்ய வேண்டும் என்பது எனது காரணமாக இருந்தது. அன்று அந்த காலகட்டத்திலே 1900 ஆசிரியர் நியமனங்களை நான் பெற்றுக் கொடுத்தேன். 1900 என்பது சிறு தொகை அல்ல, பாரிய தொகை. மேல் மாகாணத்துக்கே எடுத்துக் கொடுத்தேன். நான் களுத்துறை, கம்பா, கொழும்புக்கு எடுத்துக் கொடுத்திருந்திருக்கின்றேன். அதுபோல் மைந்தோதயா திட்டத்திலே 6 கோடி பெறுமதியான அந்த திட்டத்திலே கொழும்பு மாவட்டத்தில் எந்த பாடசாலையும் சேர்க்கப்படவில்லை. உடனே சண்டையிட்டு நான் அவிசாவில் போக்பிட்டியைக்கும் விபுலானந்த அதிமட்டகட பாடசாலைக்கும் நான் பெற்றுக் கொடுத்தேன். அது மட்டுமல்ல, தளபாட வசதிகள், கட்டிட வசதிகள் என்று 50 கோடி ரூபாய்க்கு அதிகமான தேவையானவற்றை நான் பெற்றுக் கொடுத்திருக்கின்றேன். அந்த காலத்திலே நான் எனக்கு நன்றாக தெரியும், ஆர்ட்ஸ் டீச்சர் சயின்ஸ் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார், பிடி மாஸ்டர் மேத்ஸ் படித்து கொடுக்கிறார். அதாவது பாடத்துக்கேற்ற ஆசிரியர்கள் இல்லை. இன்றும் அதே நிலைமை மீண்டும் நிலவுகிறது. ஆனால் அதை யாரும் பேசுவதில்லை. அப்படியான தேவைக்கேற்ற, அதாவது பாடத்துக்கேற்ற ஆசிரியர்கள் இல்லை. ஆசிரியர் ஒரு பாடசாலைக்கு ஒரு 20 ஆசிரியர்கள் தான் தேவை என்றால் 20 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பாடத்துக்கேற்ற ஆசிரியர்கள் இல்லை. இதை யாரும் கவனிப்பதில்லை. கேட்டால் 20 ஆசிரியர்கள் தேவை, 20 ஆசிரியர் இருக்கிறார்கள் என்று விட்டு போகிறார். அப்படி இல்லை. மக்கள் பிரதிநிதிகளிடம் சற்று சிந்தனை இருக்க வேண்டும், தெளிவு இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம், ஃபாலோ அப் இருக்க வேண்டும். இன்று ஒரு விஷயத்தை பேசிவிட்டு நாளைக்கு இன்னொரு விஷயத்துக்கு தாவ முடியாது. நான் யாரையும் குறிப்பிட்டு பேசவில்லை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு தாவின்னு போகும் அரசியல் அல்ல. ஒரு விஷயத்தை நாங்கள் சொன்னால் அதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுவது ஆட்கள் வைத்திருக்க வேண்டும், செயலாளர்கள் வைத்திருக்க வேண்டாம். பாராளுமன்றத்திலிருந்து 4 செயலாளர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகிறது. அமைச்சராக இருந்தால் 21 பேருக்கு கொண்டு சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆகவே செயலாளர்களை வைத்துக்கொண்டு அது முடித்தாரா இல்லையான்றதை அவதானிக்க வேண்டும். இப்படி செய்யாமல் வெறும் போக்காக பேசிக்கொண்டு செல்வதிலே எந்த ஒரு அரசும் செய்வதில் சரியான விடயமாக நான் பார்க்கவில்லை. இதை தாண்டி நாங்கள் பார்க்கின்ற வழியில் கிட்டத்தட்ட 200 வருடங்களாக ஒரு மக்களினுடைய பிரச்சனைகள் இன்றளவிலும் கூட தீர்க்கப்படாமல் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் கூட பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறது. எனக்கு தெரிந்து கிட்டத்தட்ட 35,000 குடும்பங்களுக்கு மேல் அங்கே மலசல கூட வசதிகள் இல்லாமல் இருக்கிறார்கள். 65,000 பேருக்கு மேல் ஒழுங்கான குடிநீர் வசதி இல்லாமல் இருக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தானே காட்டுகின்றது. இதற்கான திட்டங்களை சரி நீங்கள் செய்திருக்கலாம் தானே. நீங்கள் சொல்லுகின்றது போல எனக்கு தலைநகரத்தில் அதிக நேரம் செலவிட வேண்டி இருந்தது என்று சொல்லி, ஆனால் இதை தாண்டி இதையும் கவனித்திருக்கலாம். நிச்சயமாக நான் அரசாங்கத்துடன் இருந்த பொழுது நான் 5 மாதம் தான் பிரதி அமைச்சராக இருந்தேன் என்பதை நன்றாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் அந்த காலகட்டத்திலே முழுமையான முறையில் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள் அமைச்சராக இருந்தார். ஆறுமுகம் தொண்டமான் அமைச்சராக இருந்தார். திகாம்பரம் அமைச்சராக இருந்தார். அவரும் 5 மாதம் தான் அமைச்சராக இருந்தார், பிரதி அமைச்சராக ஆறுமுகம் தொண்டமான் இருந்தார். ஆகவே அங்கே மலையகத்தில் சென்று நாங்கள் சில வேலைகளை செய்யும் பொழுது அதற்கு அங்கே முட்டுக்கட்டை போடப்படுகிறது. திகாம்பரம் அவர்களுக்கு கூட அன்று அந்த வேலை செய்ய முடியாமல் இருந்தது. அங்கே ஆர்வம் துண்டமானவர்கள் அதை அவரை விடவில்லை செய்ய. ஆகவே எமக்குள் இருக்கும் இந்த பிரிவுகள் காரணமாகத்தான் இவ்வளவு பிரச்சனை. என்னை பொறுத்தவரையிலே நான் எனது பரம்பரை மலையமாக இருந்தாலும் கூட, இந்திய வம்சாவளியாக இருந்தாலும் கூட, நான் கொழும்பிலே பிறந்து கொழும்பிலே வளர்ந்தவன். ஆகவே கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்துவதனால் கொழும்பு மாவட்டத்தில் என்னால் முடிந்தவற்றை சரியான முறையில் நேர்மையான முறையில் நான் செய்து முடித்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, பொது பிரச்சனைக்கு பல இடங்களிலே நான் குரல் கொடுத்தும் இருக்கின்றேன். ஆகவே அதற்காகத்தான் இன்று எமது கட்சியை ஒரு தேசிய கட்சியாக நான் மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். தனிப்பட்ட ஒரு கொழும்பு கட்சியாகவோ அல்லது நூறலியா கட்சியாகவோ நான் மாற்றவில்லை. தேசிய கட்சியாக மாற்றுவதன் ஊடாக இப்படியான பல பிரச்சனைகளை, பல மக்களின் பல பிரதேச ரீதியான பிரச்சனைகளை சரியான முறையில் ஒரு முடிவு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் தான் இந்த தேசிய கட்சியாக இந்த கட்சியை மாற்றிக்கொண்டிருக்கின்றேன். அதில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவேன். அடுத்த பொது தேர்தல் வரும்பொழுது நீங்கள் அதை பார்க்கத்தான் போகிறீர்கள். தேசிய கட்சியில் வெற்றி பெறுவேன் என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீர்கள். இதில் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற வழியில் தேசிய கட்சி என்ற பொழுது நாங்கள் வடக்கு கிழக்கை நாங்கள் நிச்சயமாக இணைத்துக் கொள்ளத்தான் வேண்டும். வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே மக்கள் அபிவிருத்திக்காக வாக்களிப்பது என்பதை தாண்டி அவர்களுக்கான தேசியம் சுயநிர்ணயம் என்பதற்காகத்தான் வாக்களிப்பது அதிகமாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய பாதையை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்கின்றீர்கள் நான் அபிவிருத்தியை நோக்கி தான் செல்ல போகின்றேன் என்று சொல்லி, இது வடக்கு கிழக்கில் எப்படி சாத்தியமாக? வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கிலே 2 பிரிவினர் வாழ்கிறார்கள். ஒரு பிரிவினர்கள் புலம்பெயர்ந்தவர்கள் அங்கே இருந்து அனுப்பும் பணத்தை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு பிரிவினர்கள் மிகவும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறார். வன்னியை பார்த்தால், வன்னியில் நான் பல கிராமங்களை சென்று, வன்னியில் இருக்கும் 560, வவுனியாவில் இருக்கும் 563 கிராமம், முல்லைத்தீவிலே 580, மன்னாரிலே 400 கிராமம், மொத்தம் கிட்டத்தட்ட 1500 கிராமத்தில் கிட்டத்தட்ட 1000 கிராமங்களுக்கு நான் சென்றிருக்கின்றேன். அங்கே மக்கள் மிகவும் மோசமான நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மக்களை பற்றி யோசிப்பதில்லை. ஆனால் அந்த மக்களின் மனநிலை அல்லது அந்த மக்களுக்கு அட்வைஸ் செய்து அந்த விஷயங்களை தீர்மானிப்பது இந்த புலம்பெயர்ந்தவர்கள் பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சில வசதி மிக்கவர்கள் தான்.
அது யாழ் மாவட்டத்தில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் கூட அது இருக்கின்றது. அந்த பணம் வரும்பொழுது அந்த பணத்தின் மூலமாக அவர்களுக்கு வேலைக்கு அவர்களை அமர்த்தி இவர்களது அபிப்பிராயத்தை அவர்களூடாக திணிக்கிறார்கள். ஆனால் அங்கே அடிப்படை தேவை இல்லாமல் இருப்பவர்களை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. ஆகவே இன்று வடக்கிலே இருக்கும் அரசியல்வாதிகள் எந்த விதமான அபிவிருத்தி பற்றி பேசுவதில்லை. அப்படின்னா 2015 முதல் 20 வரை பாரிய அளவு அபிவிருத்தி செய்திருக்கலாம். ஏன்னா அவர்கள் கையில் தான் அரசாங்கமே இருந்தது. ஆனால் ஒன்றுமே செய்யவில்லை. எல்லோரும் தமிழ் தேசியத்தை பேசினால்தான் அங்கு வாக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் தமிழ் தேசியத்தை பேசும் பொழுது புலம்பெயர்ந்தவர்களின் பணத்தை பெற்றுக்கொண்டு இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பார்த்து கைத்தட்டுகிறார்கள். என்றால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கைத்தட்டுவது மட்டுமின்றி அவர்கள் கீழே இருக்கும் வறிய மக்களுக்கும் நீங்கள் இவர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே இப்படியா நிலை மாறப்பட்டால்தான் வடக்கிலே இருக்கும் நிச்சயமாக அந்த ஏழை எளிய மக்களுக்கு சரியான வருமானம் என்று தவிக்கும் மக்களுக்கு ஒரு விடுவு காலம் பிறக்கும். இல்லாவிட்டால் இந்த விடுவு காலம் பிறக்காது. இதனை நான் இந்த நிகழ்ச்சியூடாக தெளிவான முறையில் புலம்பெயர்ந்த தமிழர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் அங்கே இருக்கும் அபிவிருத்தியை கவனத்தில் கொள்ள வேண்டும். அபிவிருத்தி இல்லாமல் 75% அதிகமானவர்கள் மிக மோசமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் தயவு செய்து வர வேண்டும். அங்கே வந்து தொழிற்சாலைகளையோ அல்லது வேறு விடயங்களை நீங்கள் உருவாக்கினால்தான் அதனூடாகத்தான் எமது மக்களுக்கு விடுவு காலம் வர வேண்டும் என்று நினைக்கின்றேன். உண்மையில் இந்த இடத்திலே ஒரு விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது சீக்கியர்களை அடித்து விரட்டினார்கள். எங்கே பல வெளிநாடுகளில் போய் தஞ்சமிட்டார்கள். ஆனால் அங்கே எல்லாம் அவர்கள் பணம் சம்பாதித்து மீண்டும் அவர்களது இன்வெஸ்ட்மெண்ட்டை முதலீடுகளை டெல்லியில் வந்து குவித்தார்கள். இன்று டெல்லியில் ஒரு சீக்கியருக்கு ஒருத்தர் அடித்தால் கூட கிட்டத்தட்ட டெல்லியில் மட்டும் 35 லட்சம் பேருக்கு அதிகமானவர்களுக்கு வேலை இல்லாமல் போய்விடும். அதேபோல் ஒரு சீக்கியர் அங்கே பிரதமராக கூட வந்தார். ஆகவே அந்த அடிப்படையெல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டு நீங்கள் வாருங்கள், எமது நாட்டுக்கு வந்து முதலீடு செய்யுங்கள். எமது நாடு வடகிழக்கிலே இருக்கும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பொருளாதார ரீதியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுங்கள் என்று அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் கேட்பது சரி. இப்பொழுதும் பல முதலீட்டாளர்கள், அதாவது புலம்பெயர் தேசத்திலிருந்து பல தமிழர்கள் முதலீடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு முதலீட்டு திட்டத்தை, ஒரு தொழிற்சாலையை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு அரசாங்கத்திடம் அங்கு செல்ல வேண்டும், இங்கு செல்ல வேண்டும், அப்படியான விடயங்கள் எல்லாம் அவர்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இதன் காரணமாகவே அவர்கள் பல முயற்சிகளை கைவிட்டிருக்கிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளத்தானே வேணும். இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அதற்காக அந்த விக்ரமாதித்தன் கதை போல் நாங்கள் திரும்பி போய்விட முடியாது. முயற்சி செய்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அப்படி செஞ்சால்தான் எங்களது சமூகம் வாழ முடியும். அல்லாவிட்டால் இங்கே இருக்கும் இன்னும் வடகிழக்கை சார்ந்த தமிழர்கள் இன்னும் வெளிநாட்டுக்கு செல்லும் மாயையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் இப்பொழுது பார்த்தால் உண்மையிலே நாட்டின் ஜனத்தொகையை பார்த்தால் வடகிழக்கு தமிழர்களை விட இந்திய வம்சாவளி தமிழர் அதிகமாக இருக்கிறார்கள் என்று. பலர் அங்கே வெளிநாடுகள் சென்று விட்டார்கள். ஆகவே அந்த நிலை மாற்றப்பட்டு அந்த நிலம் எங்களது நிலம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் அவர்கள் அங்கே வாழ்ந்துதான் ஆக வேண்டும். அதனை உறுதி செய்வதற்கு தான் நான் புலம்பெயர்ந்தவர்களிடம் இந்த கோரிக்கையை நான் கொடுத்தேன். ஒரு வேளை பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டு உங்களுக்கு வடக்கு கிழக்கில் ஏதாவது ஆசனங்கள் கிடைத்தால் உங்கள் மூலமாக முதலீட்டாளர்களை உள்வாங்குவீர்களா? அதுக்கான திட்டங்கள் நிச்சயமாக என்னிடம் அந்த திட்டங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக செய்வேன். இப்பொழுது கூட மறைமுகமாக பல புலம்பெயர்ந்தவர்களை முதலீடு செய்வதற்கான வேலை திட்டங்களை நான் முன்னெடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன். சிலது நடந்தும் இருக்கின்றது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு விடயத்தை நான் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பாரிய கட்சியாக இருக்கிறது. அது இப்பொழுது பிளவுபட்டு இருந்தாலும் கூட அங்கே இருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களோடு போட்டி போட்டு அங்கே நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை எப்படி பலப்படுத்த போகிறீர்கள்? நிச்சயமாக நான் வன்னியிலே சென்று கடந்த காலங்களில் போட்டியிட்டது ஒரு பாரிய தவறு என்று தெரிந்து கொண்டேன். ஏனென்றால் கொழும்பிலே வளர்ந்தவன் வன்னியிலே போட்டி போடுவதை விட அந்த மண்ணிலே பிறந்தவர்கள் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். சில அரசியல் பிழைகள் நடக்கும் பொழுது அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அதனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நான் யாழ் மாவட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நல்ல நேர்மையானவர்கள் தான் யாழ் மாவட்டத்தை தலைமையாக போட்டிருக்கின்றேன். வன்னியில் உள்ளவர்களை வன்னியில் போட்டிருக்கின்றேன். அதேபோல் மட்டக்களப்பு, திருகோணமலை, அம்பாறை பகுதியிலும் கூட அதை தான் செய்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே அந்த அடிப்படையிலே திறமையானவர்கள் நான் தேர்வு செய்திருக்கிறேன். நிச்சயமாக அவர்கள் வெற்றி பெறுவார்கள். வெற்றி பெறும் பட்சத்திலே அவர்களின் ஊடாக நான் கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்துவேன். ஒரு கமிட்டியை ஏற்படுத்தி அந்த கண்காணிப்பு குழுவின் ஊடாக முழுமையான முறையில் நேர்மையான ஒரு அரசியலை முன்னெடுக்கக்கூடிய வேலை திட்டத்தை நான் முன்னெடுப்பேன். இந்த விடயங்களுக்கு அப்பால் இன்னும் ஒரு விடயத்தை கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த காலகாலமாகவே பேசப்படுகின்ற மலையக மக்களினுடைய பிரச்சனைகள் எப்படி பேசப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே போல் இந்த இனப்பிரச்சனை குறித்தும் பல்வேறுபட்ட விடயங்கள் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் இந்த இனப்பிரச்சனை தீர்க்கப்படக்கூடிய ஒன்றா அல்லது இது இப்படியே தான் இழுபட்டு செல்ல போகின்றதா? இல்லை, உண்மையிலே இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக நேர்மையான இதய சுத்தியுடன் யாரும் செயல்படவில்லை. செயல்பட்டிருந்தால் 2018 இறுதி 19 இடையிலே இந்த இனப்பிரச்சனைக்கான ஒரு பாரிய தீர்வை கொண்டு வந்திருக்கலாம். அல்லது சிங்கள தரப்பிலே மஹிந்த ராஜபக்ச போருக்கு பின்பு வந்தவுடனே அந்த இனப்பிரச்சனை சரியான முறையில் தீர்த்திருக்கலாம். நாங்கள் எல்லாம் அவரிடம் வலியுறுத்தினாலும் கூட செய்வோம் என்று செய்யவில்லை அவர். ஏன்னா அப்போ அவர் செய்திருந்தார் என்றால் சிங்கள மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள்.
அதேபோல் 2018-19 ஆண்டுகளிலே ரணில் விக்ரமசிங்க தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் கூட்டணி போன்ற கட்சிகள், அதேபோல் பாராளுமன்ற ரிசாபுதீன், எங்களது அக்கீம் போன்றவர்கள் கூட இதனை சரியான முறையில் செய்திருக்கலாம். ஆனால் தவற விட்டு விட்டார்கள் சந்தர்ப்பத்தை. ஆகவே தவறவிட்ட இந்த சந்தர்ப்பத்தை மீண்டும் கொண்டு வருவது மிகவும் சிரமமான ஒரு காரியமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆகவே முதலிலே இந்தியாவின் ஊடாக எங்களுக்கு கிடைத்த சிறிய அதிகார பரவலாக்கல் என்னென்றால் இந்த மாகாண சபை முறைமை. இந்த மாகாண சபை முறைமையை நிச்சயமாக மீண்டும் கொண்டு வருவார்கள், சரியான முறையில் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த மாகாண சபை முறைமையை தான் அன்று மக்கள் விடுதலை முன்னணி எதிர்த்தார்கள். பிரிந்திருந்த வடகிழக்கை இணைத்தார்கள். ஆகவே பல தமிழ் மக்களுக்கு மோசமான முறையில் அவர்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள். இந்திய நாட்டுக்கு எதிராக வகுப்புகள் நடத்தினார்கள். ஆகவே இந்திய வம்சாவளி மக்களின் வாக்குகள் அவர்கள் செல்ல தேவையில்லை, வடகிழக்கு வாக்குகள் செல்ல தேவையில்லை. இப்படியான நிலைமையில் இன்று அவங்க வடகிழக்கு செல்கிறார்கள், அங்கே இந்திய வம்சாவளி தமிழர்களிடம் இவர்கள் செல்லுகிறார்கள். ஆகவே இவர்களை நான் குறை சொல்லவில்லை. இவர்கள் தங்களது கொள்கைகளை தாங்கள் மாற்றிவிட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். அதேபோல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களும் இது சம்பந்தமாக, இனப்பிரச்சனை சம்பந்தமாக பகிரங்கமாக அவர் அறிவித்தால்தான், அதேபோல் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் இந்த இடப்பிரச்சனை சம்பந்தமாக என்ன செய்ய போகின்றோம் என்பதை பகிரங்கமாக அறிவித்தால்தான் இவர்களுக்கான ஆதரவினை மக்கள் வழங்குவார்கள் என்பது இந்த முறை எனக்கு திட்ட தெளிவாக தெரிகிறது. அதாவது இனப்பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பில் பகிரங்கமாக யார் அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கான ஆதரவை நாங்கள் வழங்குவோம். அதே நேரம் அவர்கள் சிங்கள மக்களின் வாக்கள் எல்லாம் போய்விடும் என்று பயப்படுகிறார்கள். ஆனால் இப்பொழுது சிங்கள மக்கள் அது அறகலைய பிரச்சனைக்கு பின்பு பாரிய அளவை மாறியிருக்கிறார்கள். ஆகவே அந்த அவர்களது மாற்றத்தை சரியான ஒரு உருப்படுத்தி செயல்படுத்தக்கூடிய ஒரு சிங்கள தலைமை வர வேண்டும். என்றால் என்னை பொறுத்தவரை பிரபாகர் கணேசனுக்கு ஜனாதிபதியாகவோ பிரதமராக முடியாது. அதிகபட்சம் அமைச்சர், அந்த அமைச்சர் பதவியை அனுபவித்து விட்டேன், நான் செய்து விட்டேன். ஆகவே இந்த நேர்மையான சிங்கள ஒரு தலைவர் ஒருவரால் தான் உண்மையிலே அதிகார பரவலாக்களை கொண்டு வர முடியுமே ஒழிய இங்கே இருக்கும் தமிழ் கட்சிகள் பேசுவது போன்று சர்வதேசம் வர வேண்டும் என்பதனால் ஒரு நாளும் நடக்கப் போவதில்லை. ஆகவே இங்கே இருக்கும் சிங்கள கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இந்த சந்தர்ப்பத்தை, ஜனாதிபதி தேர்தல் சந்தர்ப்பத்தை உள்ள ஒரு இதாக பற்றி கொண்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை இவர்கள் கொண்டு வருவார்கள். ஆனால் நான் இந்த தமிழ் கட்சிகளுக்கு நான் ஆதரவு அளிக்க தயாராக இருக்கின்றேன். சொல்லியிருந்தீர்கள், அதாவது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு யார் இனப்பிரச்சனைக்கான தீர்வு திட்டத்தை பகிரங்கமாக அறிவிக்கிறார்களோ அவர்களுக்கு உங்களுடைய ஆதரவுகளை செய்வேன். அனுரகுமார திசாநாயக்கா அறிவிக்கின்றார், ஆதரவு கொடுப்பீர்களா? அனுரகுமார திசாநாயக்கா அறிவிக்க மாட்டார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவர் நன்றா தெரிஞ்ச பின்பு நான் அவருக்கு எப்படி ஆதரவு தெரிவிக்க முடியும்? அவர் ஆதரவு செய்வாரானால் நான் அவருடன் நேரடியாக எங்களது கட்சியினூடாக அவரோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அதை நான் பகிரங்கப்படுத்தி ஆதரவு தெரிவிப்பேன். அதில் பிரச்சனை இல்லை, அவர்கள் செய்வார்களே. ஆனால் ஏனென்றால் பாரிய அளவிலே இப்பொழுது அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு செல்கிறார், கனடாவுக்கு செல்கிறார், புலம்பெயர்ந்த தமிழர்களை சந்திக்கிறார். பாரிய அளவில் அவரிடம் ஒரு மாற்றம் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த மாற்றம் இந்த தேர்தலை மட்டும் கருதி நடப்பதாக இருந்தால் நிச்சயமாக அவருக்கு ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஆகவே பகிரங்கமாக அவர் சொல்வார்களே. ஆனால் எமது கட்சி அவரது கட்சியுடன் நின்று பேசி சரியான முறையில் அதை பகிரங்கப்படுத்தி அவருக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறது எனக்கு. ஆனால் அவர் செய்ய மாட்டார் என்பது எனக்கு தெரியும் நன்றாக. இதை விட எங்களுக்கு அப்பால் இறுதியாக ஒரே ஒரு கேள்வியை முன்வைத்தலாம். நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், நாடாளுமன்ற, அதாவது இனி எந்த தேர்தலிலும் நான் போட்டியிட மாட்டேன், ஆனால் நாடாளுமன்றம் செல்வதற்கு வெவ்வேறு வழிகள் இருக்கிறது என்று சொல்லி, இது ஜனாதிபதி தேர்தல் முன்னால் நடைபெறுகிறதோ அல்லது பொது தேர்தல் நடைபெறுகிறதோ என்பதுக்கு அப்பால் இந்த பொது தேர்தல் நடைபெற்றதன் பின்னர் பிரபா கணேசனை நாங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக பார்க்க முடியுமா? என்னை பொறுத்தவரை நான் முதல் சொன்னது போல மாகாண சபை உறுப்பினர் 2 முறை இருந்து விட்டேன், பாராளுமன்றத்தில் பிரதி அமைச்சர். இதற்கு மேலே நான் போவதற்கு ஒரு இடம் இல்லை. ஆனால் வெளியே இருந்து கொண்டு எனது நாடாளுமன்ற உறுப்பினர்களை, எனது மாகாண சபை உறுப்பினர்களை, எனது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் நேர்மையாக நடக்கிறார்களா என்று அவர்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவம் எனக்கு கிடைக்குமானால் கட்சி தலைவர் என்ற முறையிலே அதனை தான் நான் செய்வேனே ஒழிய வெறுமனே ஒரு தேசிய பட்டியல் கிடைத்தது என்று நான் தேசிய பட்டியலோட பாராளுமன்றம் செல்வதற்கு எனக்கு தேவையும் இல்லையா. மாறாக எனது உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், எனது மாகாண சபை உறுப்பினர், எனது பாராளுமன்ற உறுப்பினர், எனது கண்காணிப்பில் ஊழல் அல்லாமல் நேர்மையான முறையில் மக்கள் சேவை செய்வார்களா என்று கண்காணிக்கக்கூடிய ஒரு தலைமை பொறுப்பு எனக்கு கிடைக்குமானால் அதுதான் நான் எதிர்பார்க்கும் ஒரே விடயமாக இருக்கும். சரி, நிச்சயமாக நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம், நிறைய விடயங்கள் இன்னும் பேசுவதற்கு இருக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்துக்கு நாங்களும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக நாங்களும் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எனவே உங்களுடைய வேலைப்பாடுகளுக்கு மத்தியில் எங்களுடைய கலையகம் வந்து நாங்கள் எங்களுடைய கேள்விகளுக்கு சிறப்பான முறையில் பதிலளித்திருந்தீர்கள். அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு மனித நன்றிகள். நிச்சயமாக பல்வேறுபட்ட விடயங்கள் பேசியிருக்கிறோம். குறிப்பாக ஜனநாயக மக்கள் காங்கிரசினுடைய எழுச்சி எவ்வாறு அமையப்போகிறது என்பது குறித்தான கேள்விகளும், அதே நேரத்தில் இந்த ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தல்
எப்படியாக இருக்கிறது என்பது குறித்தான விடயங்களும், அதே நேரத்தில் நாட்டினுடைய அபிவிருத்தி பாதையை எப்படி கொண்டு செல்ல வேண்டும், இப்படியாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள், கச்சத்தீவு பிரச்சனையாக இருக்கலாம், மீனவர்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம், மலைய மக்களுடைய பிரச்சனையாக இருக்கலாம் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்களை தொட்டு சென்றிருந்தோம். எனவே நானும் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பிட்ட நேரத்துக்குள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக நானும் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். எனவே அடுத்த வாரம் மீண்டும் ஒரு அரசியல் பிரதிநிதியுடன் சமர்க்களம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு கலந்த வணக்கங்களுடன் விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் தர்ஷிகன் மார்க்கண்ட். வணக்கம் நேர்களே.